ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் செக்மேட்டின் 2 மூவ் வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். செக்மேட்டின் 2 மூவ்ஸில் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முதல் நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிச்சுன்னா வீடியோ முடிவில் வந்து வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற ஆளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் செஸ் கிளாஸஸ் தேவைன்னு சொல்லிச்சுன்னா கீழே காண்ற நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. ஓகே, செக்மேட்டின் 2 மூவ்ஸ்ன்னு சொல்லிக்க உங்களுக்கு தெரியணும். செக்மேட்டின் 2 மூவ்ஸ் வந்து ஏன் செய்கிறோம், அதை ஒரு பயிற்சியாக என்னத்துக்கு நாங்கள் செஸ்ஸில் ஒரு பாடத்திட்டமாக வச்சிருக்கிறோம்ன்றது முதல் முக்கியம். இந்த பாடத்திட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால், போர்டில் வந்து உங்களுக்கு விளையாடி கொண்டு போகக்குள்ள ஒரு 2 மூவ் செக்மேட் பேட்டர்ன் இருந்தால் பிள்ளைகளால் அவதானித்து அதை இனங்கண்டு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறதுக்காக தான் அந்த பாடத்திட்டத்தை வந்து செஸ்ஸில் வச்சுருக்கிறோம். இது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். அடுத்தது வந்து நாங்கள் தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றதை ஒரு விஷயத்துக்காக தான் யோசித்து பழகுறாங்க. எப்பயுமே அடுத்த ஒரு விஷயந்தான் எங்களுக்குரியது. ஆனால் செக்மேட்டின் 2 மூவ் தான் இனிஷியலாக நாங்கள் 2 ஸ்டெப் அடுத்த கட்டம் யோசிக்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன் எங்களுக்கு கொடுக்கும். அதாவது உங்களுக்கு தெரியணும், நாங்கள் ஒரு மூவ் செய்ய போகிறோம் அல்லது அவர் வெட்ட வாராருண்டா அதுக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்கிறோம், அல்லது நாங்கள் வெட்ட போகிறது. இதுதான் நாங்கள் செய்கிற 2 கட்டமான வேலை திட்டம். ஒரு அடிப்படையில் சதுரங்கம் பழகிறால் வந்து செய்கிற வேலை திட்டம் இதான். ஆனால் செக்மேட்டின் 2 மூவ்ஸ் தான் எங்களுக்கு முதலாவதாக என்னத்தை கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டம் சிந்திக்கிறதுக்கான எதிராளி நான் செய்கிறதுக்கு எதிராளி என்ன மாதிரியான ஒரு எதிர்வினையை கொடுப்பாருன்ற ஒரு விடயத்தை எங்களுடைய மைண்டுக்குள்ளே முதற்கட்டமாக போடுறது வந்து இந்த செக்மேட்டின் 2 மூவ்ன்ற பயிற்சி தான் எங்களுக்கு கொடுக்குது. பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்க வேணாம். இது முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் கதைக்கிறபடியால் இதை பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அல்லது வேறு பொதுவான ஆக்களும் நீங்கள் உங்களுடைய பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு பயிற்சி வைக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். செக்மேட்டின் 2 மூவ்ஸ்ன்றது வந்து ஒரு பேட்டர்னை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அது சரியாக பிழையான்றது எங்களோட மைண்டுக்குள்ளேயே நாங்கள் எங்களை கேள்வி கேட்டுக்கொண்டு முடிவெடுத்துறது. நான் வந்து முக்கியமாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து பதிவிட்டு கொள்கிறேன். செக்மேட்டின் 2 மூவ்ஸ் பசில்ஸ் வந்து செய்கிறதுக்கு பிள்ளைகள் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேணும், எங்களோட பக்கம் இருந்து எதிராளிக்கு செய்யக்கூடிய ஃபோர்ஸ் மூவ்ஸை நாங்கள் அவதானிக்க வேணும். ஃபோர்ஸ் மூவ் என்றால் உங்களுக்கு தெரியும், அவருக்கு நாங்கள் செக் வைக்கலாமா அல்லது அவருடைய ஏதாவது காய்கள் எங்களால் வெட்டக்கூடிய மாதிரி இருக்குதான்றது முதல் கட்டமாக ஆராய்வோம். இதுகளை தான் நாங்கள் ஃபோர்ஸ் மூவ்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் மூவ் பற்றி கதை கேட்க பிறருக்காக கதைப்போம். இப்போ நான் இதை சொல்கிறேன், சரிதானே? அதனால் வடிவாக கிளியராக நீங்கள் விளங்கி கொள்ளுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த செக்மேட்டின் 2 மூவ்ஸில் நான் சொன்ன ஆப்ரேஷனின் படி செக் வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இனம் காணுவோம். பாருங்கள், ஒயிட்டால் பிளாக்குக்கு செக்மேட் ஆக்கணும் 2 மூவ்லன்னு சொல்கிறது தான் எங்களுக்கான கேள்வி. வேணும்னா உங்களுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் ஆஃப் டைம் அல்லது 5 செகண்ட்ஸ் ஆஃப் டைம் தாரன். நீங்கள் இதை வந்து பதிவிடையிலும்னு சொல்லிச்சுன்னா வீடியோவை போஸ்ட் பண்ணி போட்டு உடனே கமெண்டில் போடுங்கோ, சந்தோஷம், பார்ப்போம். ஓகே, என்னென்னு சொல்லி சொன்னால் ஒயிட் டு மூவ் மேட்டின் 2ன்றது தான் இதில் இருக்கிற கன்செப்ட். நாங்கள் இன்னொரு 4-5 பசில்ஸை வந்து இதோட சேர்த்து பார்க்க போகிறோம். ஒயிட் டு மூவ் மேட்டின் 2. அப்போ உங்களுக்கு தெரியும் செக் வந்து இப்போ குயினால் செக் வைக்கலாம், ருக்கால் செக் வைக்கலாம். இதை விட வேறு செக்குகள் இல்லைன்றது வடிவாக தெரியுதானே பிள்ளைகள்? குயினால் உங்களுக்கு தெரியும் H7 செக், ருக்கால் H8 செக். குயினால் H7 செக் வச்சால் பிளாக் என்ன செய்வார் என்றது எங்களோட மைண்டுக்குள்ளே சிந்தனைக்குள்ளே வரணும் பிள்ளைகள். குயினால் செக் வச்சால் எங்களோட செக்குக்கு பிளாக்கின்ற மூவ் என்னன்றதை நாங்கள் திங்க் பண்ண வேணும். இந்த என்னன்றதை திங்க் பண்ணாமல் தான் அடிப்படையில் இருக்கிற அநேகமான பிளேயர்ஸ் வந்து மிஸ்டேக் மேக் பண்ணுறது, செஸ்ஸை வந்து புரிஞ்சு கொள்ளாமல் விடுறது, மற்றது செஸ்ஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இல்லாமல் அந்த இடத்துல திணறது, அது வந்து இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற பழக்கத்துக்குள்ளாயினபடியால். அதாவது உடனடியாகவே நாங்கள் ஒரு மூவை செய்கிறது, பட் என்னன்றதை திங்க் பண்ணுறது எங்களோட சைடில் மட்டும் தான் திங்க் பண்ணுறது, ஒப்பனன்ற சைட்லேருந்து திங்க் பண்ணுறது. இப்போ குயின் H7 போட்டு செக் வச்சோம்னு சொல்லிச்சுனா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் அவருக்கு இருக்கிற மூவ் என்ன. குயின் H7 செக் வச்சால் அவருக்கு இருக்கிற மூவ் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும், கிங் F8 போகிறது தான். சரிதானே நான் சொல்கிறது? செய்து காட்டணும்னா பாருங்கள், குயின் H7 செக், கிங் F8. சரிதானே? பாருங்கள், இதான் செக், அதுக்கு இவர் இப்படி செய்வார், இதான் விஷயம். அப்போ தெளிவாக விளங்கி கொள்ளுங்கோ.
இதை இங்கே வச்சு செக் சொன்னால் இவர் இங்கே போனால் எங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு மூவ் முடிஞ்சிட்டுது. ஒயிட்டுன்ற குயின் H7, பிளாக்கின்ற கிங் F8 ஒரு மூவ் முடிஞ்சுது. மேட்டின் 2 மூவ் சொன்ன நாங்கள். இப்போ சொல்லுங்கள், இன்னும் ஒரே ஒரு மூவ் தான் பேலன்ஸ் இருக்குது. செக்மேட் வைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? செக்மேட் வைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? குயினால் செக் வச்சு பார்க்குறோம். H8ல் வேறு எங்கே செக் வைக்கலாமா? H8ல் செக் வச்சு பார்க்குறோம். செக்மேட் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா E7 போகலாம். சரி, குயின் கட் G7 போட்டு செக் வைக்கிறோம். அந்த டைம்லையும் எங்களால் செக் வச்சாலும் என்ன செய்யலாம்? E7 வரலாம். அல்லது குயினை வந்து G8ல் செக் வைக்கிறோம். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்டா, இங்கே வந்தால் இவர் இங்கே வருவார், இங்கே கட் பண்ணாலும் இங்கே வருவார், அல்லது இங்கே கொண்டு வந்து போட்டாலும் இங்கே போடுவார் என்றதான் சொல்ல வரோம். அப்போ எங்களுக்கு இந்த மூவ்ஸுக்கெல்லாம் ரிட்டர்ன் மூவ்ஸ் வந்து பிளாக்கால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இதை வந்து நான் இப்போ மூவ் பண்ணி பார்த்த மாதிரி பார்க்குறேன் இல்லை, மைண்டாலேயே கால்குலேட் பண்ணுறது. எப்படி என்றால் உங்களுக்கு குயினால் H7 செக் வச்சால் கிங் F8 போகும். நான் கிங் H8 போட்டாலும் அவர் E8 போவார், E7 போவார். குயின் H7 செக் வச்சால் அவர் வந்து கிங் F8 போடுவார். நான் கிங் கட் G8 போட்டால் எந்த கிங்கை திருப்பி கட் பண்ணிடுவேன், குயினை கட் பண்ணிடுவேன் கிங்கால். அல்லது நான் G8 போட்டிருந்தாலும் கிங்கால் கட் பண்ணுவார் அல்லது மூவ் பண்ணுவார். இப்படி நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? பாருங்கள், இப்போ இது மட்டும் இல்லை ஆப்ஷன். இப்படி செக் வைக்கிறேன், அவர் இங்கே போகிறார், நான் இங்கே செக் வச்சா திருப்பி இங்கே செக் வச்சா திருப்பி கட் பண்ணிடுவேன் அவரால். சரிதானே? அப்போ விடயத்தை வந்து வடிவாக திங்க் பண்ணி செய்தால் சரியாக செய்யலாம். அப்போ ஒரு செக்கை பார்த்துனாங்க, இதோடையே முடிவெடுத்துடுறே இல்லை. இன்னொரு செக்கும் எங்கள்கிட்ட இருக்குது. ருக்கால் வந்து H8 செக் போடுறோம். ருக்கால் H8 செக் வச்சால் என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியும். இப்போ அவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷன் என்ன? செக்கில் இருந்து தன்னை விடுவிச்சு கொள்றதுக்கான ஆப்ஷன் என்ன? கிங்கால் ருக்கை கட் பண்ணலாம் ஒன்று. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா? இல்லை. கிங்கால் ருக்கை கட் பண்ணுறது தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. பாருங்கள் பிள்ளைகள், அப்போ ஒரு மூவ் முடிஞ்சு தானே. ஒயிட் கிங் ருக் H8 செக், கிங் கட் H8. இப்போ எங்கட மூவ், இப்போ ஒயிட்டின் மூவ். நாங்கள் ஒயிட்டை கொண்டு வந்து H7ல் செக் வச்சால் செக்மேட் ஆகுது. இதான் பேட்டர்ன் பிள்ளைகள். பாருங்கோ, ருக் H8 செக், கிங் கட் H8, குயின் H7 செக்மேட். இதான் பேட்டர்ன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை தானே? ஸோ அடுத்த பசில்ஸை பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் ரெண்டாவது பசில்ஸை பார்க்க போகிறோம். ரெண்டாவது பசில்ஸ் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் அதே மாதிரி தான், அதே பேட்டர்ன். நான் வந்து கூட கதைக்கிறது வந்து என்னதுக்குன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து சரியாக போய் சேரணும். சும்மா பசில்ஸை செய்துட்டு போனால் விளங்காதே. நீங்கள் திங்க் பண்ண வேணும், நீங்கள் செய்கிற மூவுக்கு பிளாக் என்ன மூவ் செய்யும். இதுவும் ஒயிட் மூவ், மேட்டின் 2 தான். நீங்கள் செய்கிற மூவுக்கு பிளாக் என்ன மாதிரி மூவ் பண்ணும்ன்றதை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேணும் பிள்ளைகள். பேரண்ட்ஸ் ஒருவேளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா இதை சரியாக நீங்களும் சொல்லிக் கொடுங்க. அதாவது ஒயிட் ஒரு மூவ் செய்தால் பிளாக் அதுக்கு என்ன செய்வார்ன்றதை கட்டாயம், அதுக்கு பிளாக்குக்கு நல்ல மூவை யோசிக்கணும், பெஸ்ட் மூவாக திங்க் பண்ணணும். நீங்கள் சரியான மூவ் செய்து போட்டு உதாரணத்துக்கு என்னென்னு சொல்கிறது, இப்போ இந்த பசல்ஸில் வச்சு கொண்டு சொல்லிடாது. இப்போ இந்த டைமில் செக் கொண்டு வச்சு செக்மேட் ஆகிற மூவ் ஒயிட்டுக்கு இருக்கேக்குள்ள பிளாக் யோசிக்கலாம் அவர் வந்து வேறொரு மூவ் தான் செய்வார்ன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை தானே? அப்போ ஒயிட் நல்லது யோசிக்கிற மாதிரிக்கு நல்ல மூவை யோசிக்கிறவன் பிளாக்கு நல்ல மூவாக தான் யோசிக்கணும். பிளாக்குக்கு யோசிக்கிறதுனா நாங்கள் பிளாக்குக்கு நல்ல மூவ் தான் யோசிக்கணும். இதை வந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது குயினால் நாங்கள் வந்து செக் வைக்க போகிறோம்னு சொல்லிச்சுன்னா உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், குயினால் செக் வச்சால் செக்மேட்டுன்ற முடிவு இருக்கும் சில ஆட்களுக்கு. இல்லை, அப்படி இல்லை, ருக்கால் வெட்டலாம். என்ன? அப்போ ருக்கால் வெட்டினால் இப்போ நாங்கள் பிஷப்பால் வெட்டுறதா? இல்லை, அதுக்கு செக்மேட்டுக்கான ஒரு மூவ் இருக்குது, அதை செய்தால் சரி. பாருங்கள், குயினால் செக் வைக்கிறோம். செக் வைக்கிறது நாங்கள் பார்க்குறோம் நல்ல தானே. இப்போ இந்த டைமில் குயினாலேயும் செக் வைக்கலாம், நைட்டாலேயும் செக் வைக்கலாம். சரி தானே? நைட்டால் F7 செக் வைக்கலாம், குயினால் G8 செக் வைக்கலாம். நைட்டால் F7 செக் வச்சால் ருக்கால் வெட்டி போடுவார், அல்லது கிங் எடுத்து G8 போடலாம். குயினால் நாங்கள் G8 செக் வச்சோம்னு சொல்லிச்சுனால் ருக்கால் வெட்டுவார்,
இது ஒரு ஸ்மோத்தட் மேட்னு சொல்லுவோம் செஸ்ஸில். ஸ்மோத்தட் மேட் மாடலில் வந்து நைட்டால் செக் மேட் வரும். 2 மூவ்ஸ் வருது பாருங்கள். ஒயிட் 1 மூவ், குயின் g8 செக், rook at g8, knight f7 செக்மேட். ஆகவே இந்த மாதிரியான பசில்ஸை வந்து பாருங்கள். இப்போ இப்படி வச்சு செக்மேட் ஆக்குறோம் நாங்கள். செக்மேட்டின் 2 மூவ்ஸ்ன்றது இதுதான், சரிதானே? அப்போ கிளியராக வந்து இந்த செக்மேட்டின் 2 மூவ்ஸ் வந்து என்ன விஷனரி எங்களுக்கு காட்டுதுன்னு சொல்லி சொன்னால், தர்க்க ரீதியாக பிள்ளைகளை வந்து சிந்திக்கிறதுக்கான ஆற்றலை வந்து பிள்ளைகளே கொடுக்குது. அதாவது நான் இதை செய்தால் பிளாக் இதைத்தான் செய்யும் என்றதை உறுதிப்பாடாக இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது தானே எங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் கேட்குறேன், குயினை கொண்டு g8 செக் வச்சால் இதில் ருக் அட் g8 தவிர வேறு ஏதாவது மூவ் இருக்குதா? இல்லையே. இதை கான்ஃபிடெண்ட்டாக திங்க் பண்ணுறதுக்கு பிள்ளைகளால் ஏழும்னு சொல்லிச்சுனால் எங்களால் செஸ் விளையாடிக்கையும் அதை வந்து அப்ளை பண்ணலாம் தானே. இதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். அப்போ குயின் கட் g8, ருக் அட் g8, அடுத்தது நைட் f7 செக்மேட். ஸோ வடிவாக ஆழமாக திங்க் பண்ணினீங்கள் என்றால் உங்களுக்கான மூவும் உங்களோட செஸ்ஸும் அடிப்படையிலிருந்து உங்களோட கையில் இருக்குது. ஆகவே பிள்ளைகள் கவனமாக கவனித்து சரியாக செய்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓகே. இது 3வது பசல்ஸ் பிள்ளைகள். உங்களுக்கு நீங்கள் இந்த 2 பசல்ஸும் செய்ததில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று தரேன், குயிக்காக இதை வந்து செய்யுங்கோ. செய்த ஆன்சர் வந்து கமெண்டில் போடுங்கோ, சரிதானே? உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியணும். நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், ஃபோர்ஸ் மூவ்ஸை வந்து பார்க்குறது வளமை நாங்கள், சரிதானே? ஃபோர்ஸ் மூவ்ஸை வந்து பார்ப்பேன் நாங்கள். ஃபோர்ஸ் மூவ்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், செக் வைக்கிறது. பாருங்கள், குயின் கட் g6 செக் கொண்டு, சரிதானே? வேறு என்ன செக் இருக்குது? இல்லை. வேறு என்னத்தை நாங்கள் செய்யலாம்? இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ பார்ப்போம் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு யோசிப்போம். நான் தெரியும், குயின் கட் g6 செக் சொன்னால் அவரால் செய்யக்கூடிய மூவ் என்னன்றதை திங்க் பண்ணுங்கள். குயின் கட் g6 செக் சொல்லிக்குள்ளே வந்து அவரால் செய்யக்கூடிய மூவ் வந்து h கட் g6 தான் வரும், சரிதான்? நான் சொல்கிறது பாருங்கள், இப்படி தான் திங்க் பண்ணணும், பேட்டர்னாக திங்க் பண்ணணும். பாருங்க, குயின் கட் g6 போட்டு செக் வைக்க h கட் g6 வந்ததுக்கு பிறகு வேறு எதுவும் வழி இருக்கோ? வடிவாக திங்க் பண்ணி பாருங்கோ. குயின் கட் g6, h கட் g6, இதை தவிர வேறு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லை தானே? அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, குயின் கட் g6, h கட் g6 போட்டாச்சு. அப்போ அடுத்தது என்ன? ஒயிட் என்ன மூவ்? நேரடியாக வடிவம் உங்களோட கண்ணுக்கு தெரியுதானே? எங்கே குயிக்காக சொல்லுங்க. அப்போ ரூக் h8 செக்மேட். இது நான் இப்போ மைண்டாலேயே சொல்லலாம் தானே பிள்ளைகள். 2 மூவ்ஸ் தானே. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன கிரேட் 1, 2, 3, 4, 5, 6க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆக்கள் தானே. அதுவும் 5, 6ல் இருக்கிற ஆக்கள்லாம் ஸ்காலர்ஷிப், ஐக்யூ அப்படி இப்படி நிறைய செய்திருக்கிறேன். அப்போ இது இப்படி திங்க் பண்ணுங்கள், பேட்டர்னு பிள்ளையாக திங்க் பண்ண வேண்டாம், சரிதானே? இப்போ குயின் கட் g6 ஒன்று எடுத்த உடனே வாரையில். அப்போ இதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், செக்மேட்டுன்றது குயினை கொடுக்குறத விட பெரிய ஒரு செயற்பாடு. அதாவது குயினை கொடுத்து நாங்கள் செக்மேட் பண்ணினா கூட நாங்கள் மேட்சில் வின் தான். ஆகவே அந்த குயினால் அந்த பீஸை வெட்டுறதை பற்றி சின்ன ஆக்கள் யோசிக்கிறது வந்து சரியான குறைவு. செஸ்ஸில் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லி ஒரு வகையிலான மூவ் ஒன்று இருக்குது, செக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. செக் பண்ணி செக்மேட்டுக்கான பொசிஷனையோ அல்லது வின்னிங் பொசிஷனோட க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் செஸ்ஸில். அது போக படிப்பீங்க நீங்கள். இங்கே நான் குயினை கொடுக்குறேன், அடுத்த மூலையை செக்மேட் ஆகுதுன்னா குயினை கொடுக்குறதுக்கு என்ன? அந்த குயினை கொடுக்குறதுக்குண்டு இருக்கிற மூவை பற்றி யோசிக்கிறேன் இல்லை. அது ஒரு ஃபோர்ஸ் மூவ். ஒரு காயால் இன்னும் ஒரு காயை வெட்டுறது வந்து பிள்ளைகள் ஒரு ஃபோர்ஸ் மூவ். ஏன்னு சொல்கிறேன்னு பாருங்கள், நான் இப்போ நைட்டால் பிஷப்பை வெட்டுறேன் உதாரணத்துக்கு. இந்த நைட்டால் இந்த பிஷப்பை வெட்டினா அவர் வந்து குயினால் இந்த நைட்டை வெட்டுறது சாதாரணம் தானே பிள்ளைகள். அதே டைமில் ருக்கால் என்ற குயினை வெட்டுவார் இவர். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் என்றால், இந்த நைட்டால் இந்த பிஷப்பை வெட்டினால் இவர் இந்த ருக்கால் இந்த குயினை வெட்டுறதுக்கு வெட்டுவார் தானே, ஃபோர்ஸ் மூவ் தானே அது. ஆனால் அப்படி வெட்டுறது பிள்ளை, அது வேறு பிரச்சனை. ஏன்னா எனக்கு ஒரு பீஸ் போயிட்டு தானே பிள்ளைகள். அப்போ அந்த போன பீஸை எடுக்கத்தானே வேணும் தான். அப்போ ஒரு காயால் ஒரு காயை வெட்டினால் ஒரு ட்ரேடிங் கொண்டு செய்தால் அதுக்கு சமனான ட்ரேடிங் கொண்டு நாங்களும் செய்ய வேணும் தானே. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம். ஆகவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, செக்மேட்டின் 2 மூவ்ன்றது உங்களுடைய அடுத்த கட்ட பசில்ஸுக்கான வெறுமை, அதாவது செஸ்ஸை விளையாடுறதுக்கான வெறுமனே ஒரு ஆரம்பமாக தான் இருக்குமே ஒழிய, இதை நீங்கள் தெரியாமல் விட்டீங்கன்னு சொன்னால் பேசிக்கில் உங்களுக்கு செஸ் விளங்கலைன்னு தான் அர்த்தம். ஆகவே கவனமாக இதை படித்து செக்மேட்டின் 2 மூவ்ஸை செய்ய வேணும் நீங்கள். அப்போ பாருங்கள், இதுக்குரிய ஆன்சரை குயின் கட் g6, h கட் g6, ருக் h8 செக்மேட்.
டூ மூவ்ஸ். முதலாவது மூவ் என்ன? குயின் கட் G6 செக், H கட் G6 ஒரு மூவ் ஃபினிஷ்ட். ருக் H8 செக்மேட். ரெண்டாவது மூவில் செக்மேட் ஆகுது. விளங்குதானே? அப்போ நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பசில் செய்துட்டேன். இப்போ 4வது பசில் செய்ய போகிறோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது உங்களோட கடைசி பசில்ஸ். 4வது பசில்ஸ் சரியாக தெளிவாக விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒயிட்டுக்கு ஒரு மூவ் திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதே நேரம் பிளாக்குன்ற ஒரு மூவ், அதுக்கு அடுத்த மூவ் செக்மேட் ஆகணும். ஒரு மூவ், 2 மூவ், அடுத்தது மூவில் செக்மேட். சாரி, முதலாவது மூவ் ஒயிட்டுக்கு செய்கிறீங்க, பிளாக்கும் ஒரு மூவ் செய்யும். அதுக்கு ஒரு மூவ்ன்றது 2 பேரும் செய்தது தான் ஒரு மூவ் பிள்ளைகள். உதாரணத்துக்கு ஒயிட் வந்து ஒரு மூவ் பண்ணினால் பிளாக்கும் ஒரு மூவ் செய்தால் தான் அந்த மூவ் வந்து 1 மூவாக கம்ப்ளீட் ஆகும். எங்களுக்கு மட்டும் ஒரு மூவ்னு சொல்லி எங்களோட மூவ் உண்டு, பிளாக்கின் மூவ்னா 2 மூவில் வந்துடும். அப்படி இல்லை. ஒயிட் உதாரணத்துக்கு இதால் இதை இங்கே மூவ் பண்ண முடிந்தால் ஒயிட்டும் ஒரு பிளாக்கும் வந்து இதை எடுத்து இங்கே மூவ் பண்ணுண்டா இதுதான் ஒரு மூவ் முடிஞ்சிருக்குது. சரிதானே? ஆகவே அதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இப்போ ஒயிட்டால் செக்மேட் பண்ண போகிறோம். பிளாக்குக்கு நாங்கள் ஒயிட்டால் ஒரு மூவ் செய்கிறோம், திருப்பி பிளாக் ஒரு மூவ் செய்தால் தான் ஒரு மூவ் முடியும். ஓகே, பார்ப்போம். ஃபோர்ஸ் மூவை தான் உங்களை நான் திங்க் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஃபோர்ஸ் மூவ் என்னன்றதை யோசிப்போம். உங்களுக்கு தெரியும், செக் வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் 2-3 இருக்குது. எது பெஸ்ட்டான சுச்சுவேஷனோ அதைத்தான் நாங்கள் சூஸ் பண்ணணும். முதலாவது பாருங்கள், ருக் G8 செக். ருக் G8 வந்தால் பிளாக் என்ன செய்வார் உங்களுக்கு தெரிய வேணும். ருக் G8 வந்தாருன்னு சொல்லி சொன்னால் மைண்டாலேயே உங்களோட மனசுக்குள்ளே யோசிங்க. போர்டில் மூவ் பண்ணாதீங்க பிள்ளைகள். முதல் ருக் G8 போடுறீங்க, செக் வருது, கிங்கை கொண்டு வந்து F7 போடலாமா? போடலாம். சரிதானே? அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம்? ருக்கை கட் பண்ணலாம் கிங்கால். சரிதானே? வேறு என்ன செய்யலாம்? அவ்வளோதான் செய்யலாம். அப்படி தானே? எஸ். அப்போ உங்களுக்கு தெரியும், ருக்கை G8 போட்டோம்னு சொல்லி சொன்னால் கிங்கால் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணுவாரா இல்லையான்றதை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரிதானே? கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது தானே? பாருங்கோ. அதுக்கு பிறகு ஒரு ஃபோர்ஸ் மூவ் ஒன்று இருக்குது, நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ருக்கை வந்து G8 போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா கிங் அட் G8 வந்துன்னு சொல்லிச்சுன்னா ருக் E8 வந்து செக் வரும். அந்த செக்குக்கு எங்களால் வந்து H7க்கு போகலாம். அதால் அது செக்மேட் இல்லை. அப்போ அது பிள்ளையல்லோ, அது வராது தானே? அது கன்ஃபார்ம் தானே? அப்போ உங்களுக்கு அது விளங்கிட்டுது. அதாவது என்ன சொன்னான்டா பிள்ளைகள், எப்படி ஒரு மூவ் இல்லைன்னு சொல்லி முடிவெடுக்குதுன்னா பாருங்கோ. ருக் G8 செக் வைக்கிறோம், அதுக்கு கிங்கை வந்து அவர் கிங்கால் ருக்கை கட் பண்ணுறார். கட் பண்ணுற டைமில் வந்து என்ன நடக்க போகுது? இந்த ருக் எடுத்து உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள். ருக் வந்து செக் வைக்குது, இப்போ வெட்டுறார். இப்போ ருக்கால் செக், 2 பக்கம் செக் இருக்குது பிள்ளைகள். நான் காட்டுறேன் உங்களுக்கு, டினோட் பண்ணி காட்டுறேன். பிஷப்பாலையும் செக், ருக்காலையும் செக். ஆனால் கிங்கை இங்கே மூவ் பண்ணேலும், ஆகவே செக்மேட் இல்லை. சரிதானே? சரி, இந்த செக்குக்கு வந்து கிங் இங்கே வாரார். இங்கே வந்ததுக்கு பிறகும் நாங்கள் இதை தூக்கி இங்கே வச்சு செக் வைக்கலாம். இப்போ என்ன செய்யலாம்? இந்த கிங்கால் இதை வெட்டலாம். என்ன இப்போ நாங்கள், அதாவது F6ல் இருக்கிற போனை வெட்டி செக்லேருந்து விடுபடலாம். ஏன்னா இந்த பிஷப்பால் செக் இருக்குது பாருங்க இங்கே, ஆனால் செக்மேட் இல்லை. அப்போ ருக்கால் இப்படி செக் வைக்கிறோம். இதை நீங்கள் அவசரப்பட்டு செய்ய தேவையில்லை. இப்போ எங்களுக்கு நான் ஒரு பக்கத்தை மைண்டால் செய்து பார்த்து விட்டுட்டோம். இதை வந்து யோசிச்சு போர்டில் செய்து பார்க்க இல்லாத பிள்ளைகள் விளையாடி கொண்டு கேட்க இந்த பொசிஷன் வந்தால் செய்து பார்ப்பீங்களா? இல்லை தானே? அப்போ என்ன செய்கிறோம் நாங்கள்? போர்டில் திங்க் பண்ணி பார்க்குறோம் இப்படி செய்யலாம்னா எங்களோட மைண்டால் 2 மூவ்ஸ் தானே பிள்ளைகள். ருக் வந்து G8க்கு போகுது, கிங் எங்கே வருது, மைண்டால் ஒரு பிக்சர் ஒன்று கீறுங்க, மைண்ட் மேப். சரிதானே? அதுக்கடுத்து என்ன செய்யணும்? ஆகவே ஃபைனலாக நான் சொல்கிறேன்னு பாருங்கள், மற்ற ஃபோர்ஸ் மூவை பார்க்க போகிறோம். ருக்கால் E8 செக் வைக்கிறோம். இந்த டைமில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, கிங்கால் இந்த ருக்கை கட் பண்ணலாம். இப்போ உங்களோட செக் என்ன? ஒன்று பிஷப்பால் செக் வச்சா வெட்டுவார், போனால் செக் வச்சால் மூவ் பண்ணுவார், திருப்ப ருக்கால் செக் வச்சு பார்ப்போம். பாருங்க, இங்கே வரலாமா? இல்லை. இங்கே வரலாமா? இல்லை. கிங்கை தோறன்னு பாருங்கள், ஒரு மூவும் காட்டுதில்லை, செக்மேட். சரிதான பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு மேட்டின் 2ல் வந்து விளக்காத வீடியோஸ், விளங்காத பக்கங்கள் இருந்துன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, கமெண்டில் போடுங்க. மேலும் உங்களுக்கு தேவையான விஷயம் ஏதாவது லெசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி அதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தொடர்ச்சியாக அவங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. மேலும் செஸ் வீடியோஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தரத்துக்காக நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.